Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த உலகம் தற்காலிகமானது, ஆனால் நித்தியம் எப்போதைக்கும் இருப்பதாகும். நீங்கள் ஆவிக்கென்று விதைக்கிறீர்களா அல்லது அழிவை பின்தொடர்கிறீர்களா? இன்றைக்கும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புது பலன் ஆண்டவரிடமிருந்து வருகிறது. அவரது வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. வேதம், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கூறுகிறது. விதைப்பும் மறுப்பும் ஒழிவதில்லை. இது தேவனுடைய நியமம். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. ஒரு சில விதைப்பையும் மறுப்பையும் குறித்து வேதம் என்ன கூறுகிறது என்பதை குறித்து தியானிப்போம். வேதம் சொல்லுகிறது, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீங்கள் எப்போதும் நல்ல விதைகளையே விதையுங்கள், ஆசீர்வாதமான விதைகளையே விதையுங்கள், நித்தியத்திற்காக விதையுங்கள். வேதம் சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒரு ராஜா பவனி வரும்போது வயதில் மிகுந்த முதியவர் ஒருவர் ஒரு மாங்கன்றை தரையில் நட்டு தண்ணீர் ஊற்றுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பெரியவரே, இந்த செடி வளர்ந்து மரமாகி கனி தரும் காலம் வரை நீர் உயிரோடு இருக்க மாட்டீரே, பின் ஏன் மரத்தை நட்டு கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், ராஜாவே, அதோ நிற்கிற மரங்களையெல்லாம் பாருங்கள், அவைகளையெல்லாம் நான் நடவில்லை. என் மூதாதையர்கள் ஊன்றின விதையின் பலனை இன்று நான் அனுபவிக்கிறேன். அதுபோலவே இன்று நான் நடும் செடியின் பலனை நான் அனுபவிக்காமற் போனாலும் என் பின் சந்ததியார் அனுபவிப்பார்களே என்றார். அந்த பதில் ராஜாவை அகமகிழ வைத்தது. வயது முதிர்ந்த காலத்தில் ஆபிரகாம் விசுவாச விதையை ஊன்றினார். அவர் பார்த்தது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில் ஒரே ஒரு மகனாகிய ஈசாக்கை மட்டும்தான். எனினும் அவரது விசுவாச கண்கள் வானத்து நட்சத்திரங்களை போன்ற சந்ததியையும் கடற்கரை மணலத்தனையான சந்ததியையும் கண்டு பூரித்தன. அந்த சந்ததியில்தான் நாமும் ஆபிரகாமுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்று நீங்கள் விதைக்கும் விதைகளின் பலனை உங்கள் மாம்ச கண்களினால் காணக்கூடாமல் இருந்தாலும் நிச்சயமாக அநேக நாட்களுக்கு பின்பு பரலோக ராஜ்யத்தில் காண்பீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்றைய வசனத்தின்படி நித்திய ஜீவனை, பரலோகத்தில் நித்திய ஜீவனை குறித்து நாம் பார்த்தோமானால், சிறு குழந்தை தன் முதிய வயதுக்காக பணத்தை சேமிப்பதன் முக்கியத்துவத்தை அறியாது. ஆம், சின்னவர்களாக இருக்கும்போது நம்மால் அதை சிந்திக்க கூட முடியாது. அதை போல நித்திய ஜீவனின் மகிமை
மகிமையை நம்மால் காண முடியாது. இந்த உலகில் நாம் வாழும்போது பரலோகத்தில் நம் வாழ்க்கையை கற்பனை செய்யவோ பார்க்கவோ நம்மால் இயலாது. அதனால் இந்த உலகத்தில் உள்ள உலக நன்மைகளை பெறும்படிக்கே நாம் வாழ்கிறோம். நித்திய ஜீவனின் மகிமை அழகானது. தேவன் நமக்கு பரலோகத்தில் வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணுவதாக கூறுகிறார். பரலோகத்தில் துக்கமே இல்லை. அங்கே மனமுடைந்து போகாது. அங்கு வியாதியோ அழுகையோ இல்லை. இந்த பூமியில் நாம் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் நித்திய ஜீவன் நீண்டதாகும். ஆனாலும் நம் மனம் 70, 80, 90 வயது வாழக்கூடிய பூமியையே நோக்குகிறது. ஆனால் இந்த வசனம், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கூறுகிறது. தேவனை விட்டு விடாமல் இந்த உலகத்தின் பாடுகளை சகித்து பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்தினால் தேவனுடைய பதிலுக்காக, அவர் அருளும் நித்திய ஜீவனுக்காக காத்திருந்தால் இந்த உலகத்தின் கவன சிதறல்களை விட்டுவிட்டு பரலோகத்தை ஆதாயப்படுத்துவதற்காக காரியங்களை தியாகம் பண்ணினால், அவரது போதனைகளை கேட்டு தவறான பழக்கங்களை வழிகளை விட்டுவிட்டால் அவரை பிரியப்படுத்துவதோடு இன்னும் மேலானவற்றை பரலோகத்தில் நித்தியத்தை சம்பாதிக்கலாம். பரலோகத்தின் தேவனை கிட்டி சேர்ந்ததன் மூலமாக ஸ்தேவான் மகா நித்தியத்தை கண்டடைந்தான். பூமியில் எந்த அளவு அதிகமாக பரலோகத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரலோகத்தை நெருங்குவோம். வேதாகமத்தில் ஸ்தேவான் இயேசுவை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவன் மேல் கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் கண்கள் பரலோகத்திற்கு திறந்திருந்தன. பரலோகத்தில் இருந்த இயேசுவை பார்த்தான். அவன், ஆண்டவரே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் மீது கல்லெறிந்தவர்களை மன்னித்தருளும் என்று கூறினான். இந்த பூமியிலேயே பரலோகத்திற்கு நெருக்கமாக தேவனுடன் நீதியில் அவனால் நிற்க முடிந்தது. இப்போது அதே கிருபையை நாமும் பெற்றுக்கொள்வோமா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் செய்கைகள் வார்த்தைகள் யாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த எனக்கு உதவும். அவருக்கு கீழ்ப்படியவும் செய்யும். முற்றிலும் உமக்கு அர்ப்பணித்து பொறுமையோடு காத்திருக்க உதவும். என் ஆவியை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மார்பில் அரவணைத்து பரலோகத்தை எனக்கு திறந்து நித்திய ஜீவனை பெற உதவும். நான் கடந்து சென்ற பாடுகளை நீர் அறிவீர். உமக்காக நான் செய்த தியாகங்களையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, பூமியிலேயே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க உதவும். சந்தோஷத்தாலும் பரலோக சமாதானத்தாலும் என்னை நிரப்பிடும். பூமியில் உம்மோடு நடப்பேனாக. ஒரு நாள் நித்திய ஜீவனையும் பெறுவேனாக. ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற ஈவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் என் அருகில் இருக்கிறீர் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.